உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நம்ம கல்யாணம் முடிஞ்சு ஒரு மாசத்துல வெளிநாட்டுக்கு போனோம். அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணிட்டேன். உனக்கு விசாக்கு அப்ளை பண்ணணும். அதுக்கு இதுல ஒரு சைன் மட்டும் பண்ண. ஒரு மாசத்துல வெளிநாட்டுக்கு போறோமா? என்ன சொல்ற அருள்? ஆமா நந்தினி. என்ன அருள், நான் கூட வந்துட்டேனா எங்க அம்மாவை யாரு பாத்துக்கிறது? அப்பா பெரியப்பா எல்லாரும் இங்க தானே இருக்காங்க. அவங்க அத்தைய பாத்துப்பாங்க. அருள், எங்க அம்மாவை பத்தி தெரிஞ்சுமா நீ இப்படி எல்லாம் பேசுற? எங்க அம்மா எதுக்காகவும் யார்கிட்டயும் போய் நிக்க மாட்டாங்க. வயசான காலத்திலயும் அப்படி இருக்க முடியாதுல்ல. இல்ல அருள், எங்க அம்மாவை கூட இருந்து பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை. எது கூட இருந்து பாத்துக்க போறேன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு போயிடுவியா? உன்னை பாக்கணும்னா நான் அங்க வரணுமா? இல்ல உன் கூடவே உன் வீட்டுல வந்து தங்கிக்கணுமா? நான் அப்படி ஒண்ணு சொல்ல வரல அருள். நான் இங்க இருந்தா அடிக்கடி அம்மாவை போய் பாத்துக்க முடியும். ஆனா வெளிநாட்டுக்கு போயிட்டா நான் எப்படி எங்க அம்மாவை பாத்துக்க முடியும்? நந்தினி, நீ புரிஞ்சு பேசுறியா புரியாம பேசுறியான்னு தெரியல. இப்ப நீ என்ன சொல்ல வர? என்ன வேலையை விட்டு இங்கே இருக்க சொல்றியா? நீ புரிஞ்சுக்கோ அருள், நானும் இங்க இல்லனா எங்க அம்மா தனியா இருக்கணும். முதுமையில தனிமைங்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியாதா? அதுக்குதான் இங்க இவ்வளவு பேர் இருக்காங்க நான் சொல்றேன்ல. நீ திரும்ப திரும்ப இப்படியே பேசிட்டு இருக்க. இங்க பாரு நந்தினி, இப்ப நீ இதுல சைன் பண்ண போறியா இல்லையா? முடியாது அருள், நான் இங்கதான் இருப்பேன். இங்கதான் நீ இருப்பனா அப்புறம் எது கல்யாணம் பண்ணணும்? சொல்லு, பதில் சொல்லு நந்தினி. டேய், என்னடா பிரச்சனை? உங்க சத்தம் வெளியே வரைக்கும் கேட்டுட்டு இருக்கு. டேய், புருஷன் கூட தானே பொண்டாட்டி இருக்கணும். அத இவளுக்கு புரிய வை. நீ சொல்லி இவளுக்கு புரியலனா இவளுக்கு நான் வேணுமா இல்ல அவ இங்க இருக்கணுமான்னு கேட்டு சொல்லு. டேய் டேய் அருள், நந்தினி என்ன பிரச்சனை? கல்யாணம் முடிஞ்ச ஒரே மாசத்துல வெளிநாட்டுக்கு போயிடலான்னு சொல்றான். நான் கிளம்பி போயிட்டா எங்க அம்மாவை யாரு பாத்துப்பா? நான் எவ்வளவு சொல்லியும் அவனுக்கு புரியவே மாட்டேங்குது. நான் புரிஞ்சுக்காம பேசுறேன்னு சொல்றான். இந்த கல்யாணம் ஆரம்பத்துல இருந்தே ஒரே பிரச்சனையா தான் இருக்கு. ஏன்டா இந்த கல்யாணம் நடக்குதுன்னு எனக்கு தோணுது. ஏய் நந்தினி, இப்படி எல்லாம் பேசாத. எந்த கல்யாணத்துல தான் பிரச்சனை இல்லாம இருந்திருக்கு? ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும். போக போக எல்லாமே தானா சரியாயிடும். இல்ல கரிகாலா, என்ன ஆனாலும் சரி, நான் என்னோட முடிவை மாத்திக்கவே மாட்டேன். அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கலனா கூட பரவாயில்ல, நான் எங்க அம்மா கூடவே இங்கே இருந்துப்பேன். வெளிநாட்டுக்கு போகவே மாட்டேன். அத நீ அவன்கிட்ட தெளிவா சொல்லிரு. நீ இப்போ நந்தினிக்கு மருதாணி வச்சு விட்டதுக்கும் கொலுசு வாங்காம வந்ததுக்கும் ஒரே காரணம் தான் இருக்கு. நந்தினி அவ கை கழுவும் போது பாரு, அருள் மாமா மருதாணி வச்ச கையை விட நீ வச்ச கை தான் நல்லா செவந்திருக்கும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.